ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் உடைய ஷூட் வந்து ஆரம்பமாயிருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ காலையிலே விஜய் சேதுபதி அவர்கள் பயங்கரமாக வீடெல்லாம் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் ரொம்ப சீக்கிரட்டாக இருந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆக ஆரம்பிக்குது. அதுலேருந்து நமக்கு ஒன்று தெரியுது, இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடு கான்செப்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது, ப்ளஸ் தீம்டாகவும் இருக்கும் போகிறது அப்படிங்கிறது தெரியுது. அதாவது மண் வீடு, மாளிகை வீடு அப்படின்ற மாதிரிலாம் கான்செப்ட் இருக்கும். அதாவது ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர லக்ஸரியாக இருக்கும், இன்னொரு இது வந்து ஆடம்பரம் பயங்கரமாக இருக்கும், இன்னொரு இதில் அடிப்படை வாழ்வாதாரத்தை வந்து குறிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நிறைய விஷயங்கள் புதுமையாக வந்து பண்ணியிருக்காங்க. கலர்ஸ்லாம் வந்து பார்க்கும் பொழுது பிக் பாஸ் சீசன் 6 தமிழ் மாதிரியான தீம் தான் இருக்குது. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, வைப்ரண்ட்டாக இருக்குது. ஆனால் பாத்ரூமில் இருக்க வேண்டிய ஜக்கூசியை எவன்டா பெட்ரூமில் வச்சது அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். கண்டஸ்டன் லிஸ்ட் நம்ம நேற்று போட்ட வீடியோவிலே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டோம். அதனால் அதெல்லாம் இன்னும் பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து இருக்காது. பட் இந்த விட நிறைய விஷயங்கள் புதுமையாக பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அப்டேட். நம்ம ஒன்றா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? என்ன டீட்டெயிலாக இருக்குது, என்ன வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் 9 தமிழ் பொறுத்த வரைக்கும் சும்மா சைலண்ட்டாக சம்பவம் பண்ணுறாங்க. நான் சந்தில் இருக்கிறவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன சொல்லுங்கன்னொடனே அவர் ஃபோன் எடுக்க மாட்டாப்புல, காலைல வரைக்கும் எடுக்கலை. ஆனால் எப்படியும் அந்த சோஷியல் மீடியா இருக்கிற காலத்தில் நீங்கள் என்ன தான் வந்து ஃபோனை பிடுங்கி வச்சாலும் சரி, எவனாவது ஒருத்தன் ரகசிய கேமராவை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சு சீக்ரெட்டாக எடுத்துகிட்டு வந்து போட்டுறேன். அதனால் அந்த வீடியோ போடுறவங்க அதை அப்படியே நிப்பாட்டுங்க. இந்த ஷோவுடைய அந்த ஒரு என்ன சொல்லுது க்யூரியாசிட்டியை வந்து கெடுக்காதீங்க அப்படிங்கிறது தான். பட் அது வந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம வந்து அந்த வீடியோ போடல. பட் அந்த இமேஜஸ் பார்த்துட்டு நான் வந்து சொல்கிறேன். முதல்ல விஜய் சேதுபதி வந்து நின்றுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பவுன்சஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த காட்டுறவங்க, வீடை சுற்றி காட்டுறவங்களாம் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க ஷூட் பிஃபோருக்கு இந்த மாதிரி இது இருக்குது சார், அப்படி இருக்குது சார். அப்படியே போகிறப்ப என்னப்பா பெட்ரூமில் ஜக்கூசி இருக்குது அப்படின்றாரு. ஆமாங்க இருக்குங்க அப்படின்ற மாதிரி, என்னடா அப்படின்ற மாதிரி அப்படியே போகிறாரு யோசிச்சுட்டு இருக்கும்போது. இப்போ அந்த ட்ராவலில் என்னென்ன இருந்துச்சு நம்ம பார்த்த வரைக்கும் அப்சர்வ் பண்ணுறேங்க அந்த வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அங்கே நடந்து போகும் பொழுது பெட்ரூம் மேலே வந்து ஒவ்வொரு இதுலேயும் கண்ணாடி இருக்குது. பெட்ரூம் இருக்குது, ஒவ்வொரு பெட் இருக்குது. அந்த பெட்டுக்கு ஒவ்வொரு பெட்டுக்கு மேலேயும் ஒரு பெரிய கிளாஸ். ஸோ தட் நீங்கள் வந்து எங்கேயும் போய் நின்றுக்கிறனா அப்படியே எழுந்துச்சு அப்படியே டக்குன்னு க்ரூம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டு. அப்படியே நீங்கள் அப்படி போனீங்கன்னா ஒரு ஜக்கூசி இருக்குது. ஜக்கூசியிலேருந்து அப்படியே நீங்கள் வெளியே வந்துட்டு சுற்றிலாம் போன அவசியம் கிடையாது. அப்படியே ட்ராவல் பண்ணால் ஸ்விம்மிங் பூல் ஸ்ட்ரைட்டாக. அதாவது பெட்ரூம் இப்படி இருக்குது, அந்த பெட்ரூம்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா கார்டன் ஏரியாவில் பெட்ரூம். அதே மாதிரி அந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூம்லேருந்து நீங்கள் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா கார்டன் ஏரியா இது. ஸோ இந்த சைடு இருக்கவங்களை வந்து மாளிகை வீடு, இந்த சைடில் இருக்க மண் வீடு. ஆடம்பரம் அடிப்படை. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்டன் ஏரியாவும் ஸ்விம்மிங் பூலும் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். ஒரு பெரிய ரிச்சான ஒரு வீட்டில் எப்படி இருக்கும், வீட்டுக்குள்ளேயே ஜக்கூசி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. அந்த சைடு என்ன இருக்குங்கிறது நமக்கு இன்னும் வரல. ஓகே, அது வராமல் இருக்கும், நம்ம கிராண்ட் லாட்ஜ்லேயே பார்ப்போம். சரியா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இது வந்து 2 வீடு கான்செப்ட் மாதிரி தான். இந்த சைடு ஒருத்தவங்க இருக்க போகிறாங்க, அந்த சைடு ஒருத்தவங்க இருக்க போகிறாங்க. ஆடம்பரம் போக போகிறாங்க, இன்னொன்று வந்து பேசிக்காக வந்து வாழ்வாதாரத்துக்கு அடி போட போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ பணக்கார ஏழை கான்செப்டாக இருக்கலாம், இல்லை பறவை விலங்குகள் கான்செப்டாக இருக்கலாம், இல்லை அரக்கர்கள் நார்மல் மனுஷங்க அப்படின்ற காரணம் இருக்கலாம், இல்லை விண்வெளி நாயகன் லோக்கல் நாயகன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் வந்து நம்ம வந்து பேசிக்கிட்டே போகலாம். எது வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை பற்றி நம்ம யோசிக்கவே வேண்டாம். சரியா? அது வர்றப்ப பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் என்ன ஹைலைட்னா, எப்படா அது பெட்ரூம்லேருந்து கார்டன்னா அப்போ எல்லாத்தையும் பார்க்கலாமே. இப்போ எல்லாமே அக்சசிபிளாக இருக்கும். நீங்கள் வந்து இங்கே நடு ரோட்டில் நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் இருந்துகிட்டே அவன் என்ன பேசுகிறான், இவங்க 2 பேர் பேசுகிறாங்க, ரைட், இந்த சைடு திரும்பினா இவங்க 2 பேர் பேசுகிறாங்க, ரைட்ரா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்து இதெல்லாம். ஸோ கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா அது நிறைய பேர் தெரியாது. உதாரணத்தை சொல்லணுன்னா, அர்ச்சனா வந்து நல்லா கேம் ப்ளே பண்ணுவான்னு சொல்லி தினேஷுக்கு வந்து லாஸ்ட் மினிட்லாம் தெரியும். அந்த ஒரு இது போட்ட உடனே ஐயோ என்னோட எப்படி கத்திருக்கா, பயங்கரம் விளாண்டுருக்கா போலையே, அப்போ இவ தான் நைட்டில் வின் பண்ணுவாளோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிப்பார். அந்த மாதிரி தெரியாமல் இருக்காது. இந்த சைடில் நீ எங்கே கத்தினாலும் சரி, எங்கே சண்டை போட்டாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, உள்ளே இருந்தாலும் சரி, உள்ளேருந்து வெளியே பார்க்க முடியுது, வெளியேருந்து உள்ளே பார்க்க முடியுது. அப்படிங்கிறப்ப எல்லா இதுக்கும் ஆக்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும், பார்க்கலாம். நீ வந்து அவன்கிட்ட பேசினல, நான் பார்த்தேன், நைட்டெல்லாம் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கண்காணிக்கலாம். ஸோ அது வந்து கூடுதலான ஒரு ப்ளஸ் இந்த சீசனுக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும். சரியா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தூக்கி போடுங்க. அடுத்து வேற என்ன இருக்குது பெருசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த கனெக்டன் அப்படின்னு இருக்குல்ல, அதாவது கனெக்டன் இல்லை கனெக்ஷன், ஓகே சாரி ஃபார் இது. அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பரத்துக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து ஒருத்தன் உள்ளே வரலாம், இங்கேருந்து ஒருத்தனை வெளியே அனுப்பணும், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அந்த மாதிரி ஸ்வாப் சேஞ்ச், அது சேஞ்ச், இது சேஞ்ச், இதெல்லாம் இருக்க போகுது. அப்புறம் ப்ரிவிலேஜ்னால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் டாஸ்க் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. பனிஷ்மெண்ட் யார் ஒழுங்காக பண்ணலங்கிறதும் டாஸ்க் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ரெண்டுன்னு தெரிஞ்சாலே தெரிஞ்சு போயிடும். ஆனால் இதில் என்னென்னா, யார் இந்த வீட்டிலேருந்து இங்கே வரணும், இங்கேருந்து இங்கே போகணும் அப்படிங்கிறதுலாம் பயங்கர ட்விஸ்ட்டு. நான் தான் சொன்னேன்ல, மக்களை எங்கேஜ் பண்ணுவாங்க இதில் அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள்கிட்ட கேட்க போகிறாங்கோ அப்படிங்கிறது தான் அப்டேட். ஸோ மக்கள்கிட்ட கேட்கணும், எப்படி கேட்பாங்க? லைக் ஃபோன் பண்ணி கேட்க போகிறாங்க அப்படி கிடையாது, ஆடியன்ஸ் ஓட்டு. ஸோ இந்த வீட்டிலேருந்து யார் போகணும் அங்கே இந்த வாரம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆடம்பரத்தை நம்ம வந்து அடிச்சு நொறுக்கிறதுல மக்கள் முடிவு, நீங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அங்கே வந்துடுவாங்க, அங்கேருந்து இங்கே வருவாங்க. ஸோ மக்களுடைய டிசிஷன் தான் காரணம். எவனை உள்ளே போடணும், எவனை வெளியே போடணும் அப்படிங்கிறதுல கொய்யால நமக்கு தான்டா கையில் கண்ட்ரோல், அடித்து தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ பார்க்கும் பொழுது ரொம்ப வைப்ரண்ட்டாகவும் இருக்குது இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஹவுஸ் அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ ரிச் ஐஸ் புவர் கான்செப்ட் தாங்க, கிளீனாக தெரிஞ்சு போச்சு. ஆடம்பரமும் அடிப்படை வாழ்வாதாரம், இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு அதுதான் வந்து இப்போ இருக்குது. என்னடா இப்படி இருக்குது லக்ஸுரியான்ட்டு. இன்னொருத்தவங்க ரொம்ப லோக்கலாக ரொம்ப கீழே வந்து இருக்காங்க அப்படிங்கிறது லோக்கல்னு சொல்ல முடியாது, கீழே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ரெண்டு பேருக்கும் இப்போ சமுதாயத்தில் என்ன பிரச்சனையோ அதுதான் இப்போ வந்து பிரதிபலிக்க போகுது இந்த பிக் பாஸ் வீக்லி அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது நிறைய கனெக்ஷன் வந்து இருக்கும். உள்ளே போகிற கண்டஸ்டன்ஸும் வெறிகொண்டு ஆடினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீசன் வந்து ஓரளவுக்கு நம்ம நிறைய பேரை திருப்பி பார்க்க வைக்கிற ஒரு நிகழ்வாக இந்த பிக் பாஸ் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் இப்போதைக்கு ஹவுஸ் பற்றி வந்தது. 5ஆம் தேதி நாளைக்கு 6 மணிக்கு ஷோ லான்ச் ஆகுது, அதை மறந்துடாதீங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் அப்படிங்கிறத ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜேல ஆர்ஜேல நிறைய பேர் உள்ளே வராங்க. விஜே சபரி, விஜே நம்ம பார்வதி, விஜே சோபனா, அகமது மீரானு, அப்புறம் விஜய் சபரி சொல்லிட்டேன்ல. அடுத்து வந்து இந்த மாலினி ஜீவரத்னம், அப்புறம் ஜனனி அசோக்குமார், அப்படி சொல்லிகிட்டே போகலாம். அது வந்து ஆதிரை சவுந்தரராஜன், சுபிக்ஷா, அப்புறம் ரம்யா ஜோ, அப்புறம் வந்து திவாகர், இர்ஃபான் ஜைனி, இந்த மாதிரி கிட்டத்தட்ட நம்ம வந்து அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், அது நீங்கள் போய் பார்க்கலாம். பட் கன்ஃபார்ம் லிஸ்ட்டு யாரெல்லாம் 18 பேர் ஆனால் கன்ஃபார்ம் போகிறாங்க, அந்த 18 பேர் யார் அப்படிங்கிறத ஈவினிங் நம்ம வந்து கரெக்டாக சொல்லிடலாம். இப்போ நான் நேற்று போட்ட வீடியோவில் ஒரு 2 பேரை வந்து கொஞ்சம் டவுனாக இருந்தது, ஒரு டவுட்டாக இருந்தது. பட் இப்போ அடுத்து நம்ம போடுற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிளாரிட்டியிலேருந்து எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஆதரவை கொடுங்க. பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருங்க. விஜய் சேதுபதி அவர்களுடைய ஒரு முகமும் இந்த இதில் வெளியே வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ரொம்ப ட்ரிம்மாக அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு, வெயிட்லாம் குறைச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஹோஸ்டிங் ஸ்டைலையும் மாற்றுவாருங்கிற நம்பிக்கை இந்த சீசனில் எனக்கும் வந்து உங்களை போல் இருக்கிறது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ், குட் பை.